2 வடை. யாருக்கு? உங்களுக்கு காளான் பிரியாணி தக்காளி வாங்கிட்டாங்களா? இந்த தம்பிக்கா? இதுங்க இப்பதான் இவங்களுக்கு கட்டிட்டு இருக்கேன். அடுத்து அவங்களுக்கு கட்ட அவ்வளோ. 2 வடை தயிர் பச்சடி மட்டும் கொடுத்துரு. வேலை முடிஞ்சது. அவங்க கட்டிட்டீங்களா? கட்டிட்டா. தக்காளி ஒன்று காளான் ஒன்று. அவ்வளோ. ஓகே. தயிர் பச்சடி போதுங்களா தம்பி? உங்களுக்கு வேறு அவ்வளோதானே? 2 ஆம்லேட்டு 2 சாப்பாடு. தயிர் பச்சடி விட்டுலாமாப்பா? வடை 2ங்களா? 80, 90, 100, 110, 120 தம்பி. ஆமாம், 2 சாப்பாடு 80 தம்பி, 2 ஆம்லேட்டு 30. யாரெல்லாம் வேணாம் சொல்லுங்க அவங்கள கட் பண்ணிடுவோம். சரி, அதுக்கு தான் ஆரம்பத்தில் கை காமிச்சு பார்க்கவே இல்லை. இங்கே கூட தயிர் பச்சடி. மல்லி போட்டுறேன். பச்சை மிளகா போடல. போட்டு 2 மல்லி சாதம் சாப்பிடுறா. பார்சல் உங்களுக்கு? பார்சலுக்கு உங்களுக்கு 2 மல்லி சாதம். சரி சார். பட்டாணி இல்லை. ஓ, ஃபுல்லாக வச்சு கொடுத்தீங்களா? ஹாஃபா? ஆதான் ஹாஃபா இவ்வளோ வச்சு கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. காளானா? இது சோயா. பாப்பா பச்சை மிளகா போடலாம்ல? உங்களுக்கு பச்சை மிளகா போடலாங்களா? தயிர் பச்சடிப்பா. தொக்கு ஊறுகாங்க. இது சட்னியா? போட்டேன். ஊறுகா சட்னி. தக்காளி, தயிர், காளான், வாழைத்தண்டு சாதம், அப்புறம் குடமிளகா இருக்குது, தயிர் இருக்குது, பருப்பு இருக்குது. உங்களுக்கு சொன்னீங்க? தரேன். போட்டுறேன். கவரில் போட்டுடலாமா? தயிர் பச்சடி மட்டும் இந்த தம்பிங்களுக்கு ஒரு பேக்கெட் கட்டி போட்டோம்னா வந்தாங்கன்னா கொடுத்துடலாம். ஏன் தம்பி சிரிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளோப்பா? தக்காளி இருக்குது, தயிர் இருக்குது, காளான் இருக்குது, சோயா பிரியாணி இருக்குது, பருப்பு இருக்குது, மல்லி சாதம் இருக்குது, அப்புறம் வாழைத்தண்டு சாதம் இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது. அந்த கட்டினதை கொடுங்கம்மா பார்த்து. தயிர் பச்சடி மட்டும் இருக்கு. இது உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஒன்று அவ்வளோதானே? 60 சில்லறையே இல்லையே. 100 ரூபா நோட்டே இருக்கு. 50 ரூபா. 50 ரூபா இல்லையே. 50 ரூபா இருக்காவா? 50 ரூபா இல்லை. டிக்கெட்டான வரையிலையே. பாப்பா இந்தாங்க ஆம்லேட் வாங்கிக்கோங்க. இதை போட்டார் தம்பி, நிறைய போடணும். போட்டார். காளான் பாதி, சோயா பாதி. வ்ளாகுக்கு வச்சுருக்கேன். தக்காளி பாதி, சோயா பாதி பார்சல். வரம்பாவா பார்சல். இதை இங்கே ஒருத்தர் கட்டணும். கட்டிட்டு கட்டணும். மீன் இருக்குது, நான் போடணும். நெய் மீன் தான் இருக்குது. சுண்டல் இருக்குது, மல்லி இருக்குது, அப்புறம் சாம்பார் இல்லை. நீயும் சாம்பாருங்கிற, நானும் இல்லைங்கிறேன். வேண்டாமாம்மா விட்டுருங்க. நிறைய போடணும். போட ஏப்பா லூஸாக இருக்கிறியா நீ? அவர் தெளிவாக இருக்காரம்மா? அப்படியா? ஓ இன்சார்ஜா? ஓ அப்படியா? உங்களுக்கு 3 ஆம்லேட் மட்டும் தான் பார்சலா? பொதுமதி போட்டுருங்க. வேலை முடிஞ்சது. அப்படியா?
சாவடிக்கிறாரா? அப்படியா? இங்கே வந்து நீங்கள் 2 ஆம்லேட் கேட்டீங்க. இது மேலே வைங்க. புரியல. இன்னொன்று தரேன். பதில் சொல்கிறவன் எதிரியாகிறானா? ஏன் அப்படி? யாரு? ஏய் பார்த்துப்பா, சட்டி எடுத்துக்கிறாத. தரோம். இன்னும் எத்தனை வரணும்? பிரியாணி முடிஞ்சுதா? ம். சரிப்பா. சுண்டல் சாதம் ஒரு ஆம்லேட்டா? 55. நேற்று பேலன்ஸு? ஆமாம். என்ன தம்பி வேணும்? முட்டை தொக்கா? அது vlogக்காக வச்சுட்டு தம்பி யூடியூப்ல போட்டு. அது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம், விட்டுட்டு அங்கே இங்கே வந்து எடுத்தது இல்லை. நீ அதுக்காக தான் பயப்படாதீங்க. யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அவங்களே எடிட் பண்ணி தூக்கிடுவோம். ஃபுல் வீடியோக்கு தான், ஷார்ட்ஸுக்கு ஆம்லேட் கேட்டாங்க, போட்டு வைப்போம். யார் கேட்குறாங்க கொடுப்போம். அங்கே ஒருத்தங்க யாரோ கேட்டாங்க. உருவாக்கிட்டேன்னா சுண்டலெல்லாம் இருக்குது, எவ்வளோ வேணாலும் இருக்குது. 40. Receive ATM payment of 40 rupees. சட்னி ஊறுகாய் வைக்கலாமாங்கண்ணா? அப்பா ஒரு ஒயிட் ரைஸ் மாத்திரமாமா, வெறும் குழம்பு மாத்திரம் போதுமாமா? சாப்பாடு என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? லிமிட்டட் தானே டாகுக்கா? உங்களுக்கு என்ன சொல்ல மீல்ஸா இல்லை? நான் ஒயிட்டு தான். நான்வெஜ் சிக்கன் குழம்பு. என்ன வேணும்? தக்காளி இருக்குது, காளான் பிரியாணி இருக்குது, வந்துடுங்க பேசணும். அப்புறம் தயிர் சாதம், வாழைத்தண்டு சாதம் இருக்குது, குடமிளகா சாதம் இருக்குது, மல்லி சாதம் இருக்குது, சுண்டல் சாதம் இருக்குது. புளி இருக்கு. அவ்வளோதானா உங்களுக்கு? ஆம்லேட் கேட்டது யாருன்னு சாப்பிட்றதுக்கு? தம்பி யாராவது சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் கேட்டிங்களா? நீங்கள் மட்டும்தானா? சரி, ஒன்று பார்சல். இல்லை ஒன்று பார்சல் கேட்டாங்க, அதுக்கு போட்டேன். சரி, யாராவது கேட்டால் கொடுத்துடலாம். கவர் தான் எங்கே வச்சேன் சார்? ஹலோ சார், ஒரு 5 நிமிஷம் சார் ஏற்றிடுவேன். ஆமாம் சார், வந்துட்டே இருக்கு. 110 வந்துடும் சார். இல்லைங்களா ஃபஸ்ட் டைம் இப்போ முட்டைன்னு வச்சு வெறும் முட்டையா? தொக்கோட தயிரா தக்காளி எது தம்பி? ஒரு தயிர் பாதி தக்காளிங்களா? அரை தயிரா தக்காளி. ரெண்டு ஒட்டுக்கா கட்டிடலாமா இல்லை தனித்தனியா? இது தம்பி உங்களுக்கு கட்டி தரேன். 2
இருங்க உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்கக்கா, ஒரே நிமிஷம் கட்டிட்டாங்க. ஏதாவது எதுண்ணா? சுண்டல் சாதம் 40 ரூபாண்ணா. ஒயிட் ரைஸ் வெஜ் மீல்ஸ் 60, நான்வெஜ் 70. அளவுலாம் எடுத்துட்டீங்களா? அளவுலாம் எடுத்துட்டீங்களா? இல்லையா? நேற்று இதே ட்ரெஸ்ஸை போட்டு ரோட அளந்துட்டாங்களா? அதான் கேட்டேன். வேறங்கண்ணா? 40. சட்னி கொடுக்கா? சட்னி மட்டும். ஒயிட் எத்தனை? சில்லறை இல்லை எங்க? சில்லறை தான் இருக்காது. சில்லறை இல்லைங்களா? ஊற்றி இப்போ சோயா காளான் வாங்கிச்ச தம்பி. ஆமாம், சோயா பாதி. காளான் சோயா ஒன்று, அப்போ பிரியாணி ஒன்று, ஒரு வெரைட்டி ஒன்று. 85 தம்பி. ஆம்லேட் 2. 85, 100, 115. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சேஞ்ச் இல்லை. 50 ரூபா நோட்டே இல்லை. உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கா? இருக்கிற 20 ரூபா நோட்டே இவ்வளோதான். யாருமே சேஞ்சே தர மாட்டேங்கிறாங்களே. சரிப்பா. ஆமாம் தம்பி, எல்லாம் கட்டியாச்சு. அது கூட இன்னும் ஒரு சோயா மட்டும் கட்டிக்கணும். சரி தம்பி. இன்னும் மாத்திரம் தான் ஒரு கேட்குது. தம்பி அப்பளம் மட்டும் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க அண்ணாக்கு. என்ன சாப்பிட்றேன் அங்கே அடிக்கணுமா? என்ன சாப்பிட்றேன்? இல்லை உனக்கு அவ்வளோதானே? இந்த தம்பி 55 உனக்கு வச்சுக்கோ. உங்களுக்கு ஒரு சோயா மட்டும் எக்ஸ்ட்ராவா? இது உங்களுக்கு அன்றைக்கி எல்லாம் கட்டி வச்சாச்சு. இது மட்டும் இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, லைனாக கட்டிட்டு ஓடுறேன் நான். தம்பி ஓடினா கட்டி வச்சிருவேன். நாய்க்கு பார்த்துக்கோ. வண்டிலாம் வருது, ஓடக்கூடாது. எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ரோட்டுக்கு போகக்கூடாது தம்பி. 4 வந்துருச்சா? ஓடுறான் நம்ம அங்கேயும் இங்கே. ஒரு சிக்கன் பிரியாணியும் உங்களுக்கு என்னது? உட்காருங்க, மாமா கிட்ட நில்லு. இங்க வா. இல்லை வண்டியில் ஏற்றி கடத்தி போயிடுவோம். ஏர் மேலே உட்காரு. கடத்தி போயிடலாமா? ஓகே தம்பி இந்தாங்க கட்டியாச்சு. ஈஸியாக இருக்கா? வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டாம்ல? வந்தால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? அதுக்கு தான் நான் சரி. மொத்தம் வந்துட்டு